இந்த அரசாங்கம் வந்து நமக்கு அரசாணையின் ஜீவோ 30-31 இந்த அரசாணை இந்த கூட்டத்துடைய அரசாணையின் வந்து 31. இந்த அரசாணையின் அடிப்படையில் இந்த ஒன்றியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை கொடுக்குவது யாருன்னா நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மீஞ்சூர் பேரூராட்சி தலைவர் அவர்களும் நம்முடைய செயலாளர் நம்முடைய யூஓ மேடம் அவர்களும் நாமெல்லாம் உறுப்பினர்கள். இந்த பகுதியில் ஏதாவது இப்படிப்பட்ட குழந்தைகள், அதாவது குழந்தை என்பது யாருன்னு பார்த்தா 0 to 18 years நிறைவடையாதவர்கள் தான் குழந்தைகள் என்று சட்டம் வரையறுக்கின்றது. ஆனால் இப்பொழுது ஜட்ஜ் ஆக்ட் 2015 ஆக்டில் பிறந்த நாள் முதல், முன்னாடி 0 to இருந்தது, இப்போ பிறந்த குழந்தையிலிருந்து 18 வயது நிறைவடையாத குழந்தை தான் குழந்தைகள் என்று சட்ட வரையறை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவாலாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் போலீஸுக்கு கஞ்சா பிரச்சனை. 17 வயசு ஆனால் என்ன பண்ண, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் முடிச்ச உடனே பிள்ளைங்க ஒரு மாதிரியான ஸ்டைலில் போயிட்டே இருப்பானுங்க. ஏன்னா எக்ஸாம் முடித்த நேரத்தில் பிள்ளைங்க மாணவிகளை கூப்பிட்டு சுற்றுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் எப்படி தலையெடுக்க முடியும், எப்படி இதை சரி செய்ய முடியும்? நம்முடைய ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களிலும் இல்லங்களில் இருக்கிற குழந்தைகளுக்கு நாம் எப்படி பாதுகாப்பை கொடுக்க என்றால், நாம் இந்த கூட்டத்தின் மூலம் எடுக்கப்படுகிற முக்கிய தீர்மானங்களின் அடிப்படையில் இந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய கடமையாக இருக்கிறது. இந்த அரசு வந்து பார்த்தீங்கன்னா கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம், வட்டார அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம், பேரூராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம், மாநகராட்சி அளவிலான பாதுகாப்பு குழு கூட்டம், மாவட்ட அளவிலான பாதுகாப்பு குழு கூட்டம். இப்போ இந்த ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருவர் செயலாளராக இருப்பார்கள். கிராமத்துக்கு பார்த்தோன்னா விஓ தான் செயலாளர். அந்த கூட்டத்தை அவர் தான் முன்னின்று நடத்தணும். 14 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அரசாணை எண் 30 நீங்கள் நெட்டில் போட்டால் வந்துடும். அரசாணை எண் 30. அந்த கூட்டத்திற்கு செக்ரட்டரி யாருன்னா விஓ, தலைவர் வந்து அதாவது ஊராட்சி மன்ற தலைவர், இப்பொழுதுக்கு தலைவர் தலைவர். அதுக்கப்புறம் பேரூராட்சி அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டத்திற்கு நம்முடைய தலைவர் அம்மா தலைவர், நம்முடைய யூஓ மேடம் வந்து செக்ரட்டரி செயலாளர். அவர்களுக்கு நாம் பார்க்குறோம் யாருக்கு விழிப்புணர்வு அதிகமாக கொடுக்கணும்னா விக்டிம்க்கு தான் அதிகமாக கொடுக்குறோம், பாதிக்கப்படுகிற குழந்தைகளுக்கு தான் அதிகமாக கொடுக்குறோம். ஆனால் பாதிப்பை ஏற்படுத்துகிற அக்யூஸ்டுக்கு நம்ம விழிப்புணர்வை கொடுக்கறதில்லை. ஏன்னா சட்ட வரையறை இருக்குது. இந்த காவல்துறை தான் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கூட அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நேற்று கூட பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ஒன்றியத்தில், அதாவது ஒரு வட்டாரத்தில் 3 வயது குழந்தையை 70 வயசு மதிக்கத்தக்க நபர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். அதே போல் பார்த்தீங்கன்னா 14 வயது மதிக்கத்தக்க ஒரு 10ஆம் வகுப்பு படித்த ஒரு மாணவிக்கு 34 வயது நபரோட திருமணம் நடந்தது. அதை நானே தான் போய் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நாம் சமூகத்திற்கு கொண்டு போகணும், விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். நம்ம பள்ளியில் இந்த மீஞ்சூர் பகுதியில் நிறைய பள்ளியில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் நான் பணியாற்றியிருந்தேன். இப்பொழுது ராம்கின் ஒருத்தர் பணியாற்றுறாரு. நிறைய பள்ளியில் பள்ளியினுடைய தொழில் சார்பாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கும் சரி, பள்ளி குழந்தைகளுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. தான் இந்த கூட்டம் நம்முடைய பகுதியில் கூடி நாமும் குழந்தை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தினுடைய தலைவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய 3 மாணவிகள் வந்திருக்காங்க. நீங்க உங்க பள்ளியில நமக்காக ஒரு கூட்டம் நடத்துகிற அந்த பள்ளியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தலைவராக செயல்பட வேண்டும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா உங்க பள்ளியில ஏதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறது, இல்லை பிள்ளைகளை ஏதாவது வெர்பல் அபியூஸ் பண்றது, பிசிக்கல் அபியூஸ், இந்த மாதிரி எது நடந்தாலும், இல்லை பள்ளி மாணவர்களுக்கு திருமணம் நடக்குது, இல்லை ஏதோ உங்களுடைய பாதுகாப்பை மீறி ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னா நீங்கள் உடனடியாக உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் இதை தெரிவிக்க வேண்டும். இல்லை நான் ஒருவேளை சண்டே டைம் நடக்குது, பள்ளி ஆசிரியரை தெரிவிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே அரசாங்கம் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க 1098. 1098 மதிப்பிற்குரிய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிரபு சங்கர் சார் வந்து அவருடைய தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அந்த 1098 என்ற அலுவலகத்தை அமைத்து கிட்டத்தட்ட 25 பணியாளர்களை அதில் பணி நிரப்பி இன்னைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பிளாக்குக்கும் 5 பணியாளர்களை எடுத்திருக்காங்க. நீங்கள் உடனடியாக ஒரு குழந்தைக்கு பிரச்சனை, நம்ம போயிட்டு ஒரு வார்டு கவுன்சிலர் போயிட்டு ஒரு சைல்ட் மேரேஜ் அவர் போயிட்டு இருக்கிறாருன்னா அங்கே வேறு மாதிரியான சிக்கல்கள்
ஏற்படும். ஏன்னா அவர் அந்த கட்சி இந்த கட்சின்ற மாதிரி வேற சிக்கல்கள் ஏற்படும். அதனால நீங்க எந்த பகுதியில ஏதாவது ஒரு குழந்தைக்கு பாதிப்பு நடந்தால் நீங்க முதல் செய்ய வேண்டிய வேலை 1098க்கு நீங்க தகவல் கொடுத்தா போதும். தகவல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அந்த பணியாளர்கள் உடனடியாக அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பை அரசு மூலமாக அந்த குழந்தைக்கு வழங்கப்படும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அந்த குழந்தைய நாங்கள் கமிட்டி கூட்டு போயிட்டு ஒருவேளை அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அரசே அந்த குழந்தையை பாதுகாத்து அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அரசே இருக்கும். அதே போல நம்முடைய மீஞ்சூர் பகுதியில் அப்பா அம்மா யாராவது 2 பேருமே இல்லாத குழந்தைங்க அங்கு கரங்கத்தில் மாதந்தோறும் அந்த குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? அதனால் உங்கள் பகுதியில், உங்கள் தெருக்களில், உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருவேளை அப்பா அம்மா இழந்த குழந்தைகள் 2 பேருமே இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம். இல்லை அம்மா மட்டும் இறந்துட்டாங்க, அப்பா மட்டும் இருக்காரு அப்படின்னா அப்பா பிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கணும், இல்லை பெட்டிட்டாக இருக்கணும், இல்லை ஜெயிலில் ப்ரிசனில் ஏதாவது இருக்கிறவரா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். 1 வயதிலிருந்து 18 வயது வரை மாதந்தோறும் அந்த குழந்தைக்கு 2000 ரூபாய் நம்முடைய தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை சிங்கிள் பேரண்ட் செமி ஆர்ஃபன் சொல்லுவோம், அந்த குழந்தைகள் யாராவது இருந்தால் அந்த குழந்தைகளை மிஷன் வாட்சாலியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் நம்முடைய மத்திய அரசு ஸ்கீமு, அந்த ஸ்கீமில் யாராவது இருந்தால் அந்த குழந்தைக்கு மாதந்தோறும் 4000 இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 5 சில்ட்ரன் ஹோம் CCA சைல்ட் கேர் இன்ஸ்டிடியூஷன் செயல்பட்டு வருகிறது. உங்களுடைய குழந்தைகளை ஒருவேளை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் 1098க்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு உறுதி செய்யப்படும். இது என்னுடைய அலுவலகத்தினுடைய நிலை சார்ந்த கோட்பாடாக நான் சொல்லிவிட்டேன். ஆனால் இந்த கூட்டம் எதற்காகனா நான் மட்டும் பேசுகிற கூட்டம் இல்லை. இங்கே வந்திருக்கிற வியூ சார் வந்திருக்காரு, நம்முடைய செக்ரட்டரி மேம், சேர் மேம், துணைத் தலைவர் வந்திருக்காங்க. இந்த பகுதியில் எப்படிப்பட்ட ஒரு முன்னி குழந்தைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஆலோசனைகளை நாம் செய்து அதை கூட்டத்தினுடைய மினிட்ஸாக அதை நோட் பண்ணி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக நான் என்ன பண்ண 3 மாதத்துக்கு அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் பணிபுரிய வேண்டும் என்று கடந்த 3 மாதத்துக்கு முன்பு போடப்பட்ட கூட்டங்களில் பல்வேறு விஷயங்களை விவாதித்தோம். காவல்துறை கிட்ட சிலது கோரிக்கை வச்சுட்டு வந்தோம். காவல்துறை போயிட்டாங்க. நம்ம அவங்ககிட்ட நாங்கள் வச்சிருந்த கோரிக்கை அடிப்படையில் தொடர்ச்சியாக குழந்தைகளை நம்ம கண்காணிச்சிருக்கோம். அவங்க இருந்ததுன்னா சொல்லியிருப்போம், அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்துருங்க. எக்ஸாம்ஸ் நேரம் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரங்களில் கொஞ்சம் சில முக்கியமான பள்ளிக்கூடங்களில் தொடர்ந்து காவலர்களை நியமிக்கணும் அப்படின்றத இந்த போலீஸ் போயிட்டு அவங்கள கொஞ்சம் ஸ்கூல்ஸ் ஆண்ட எக்ஸாம்ஸ் ஒரு 2-3 சென்டரில் தான் போட்டிருக்காங்க. டிவிஎஸ் சிட்டி ஸ்கூலு, அதே போல் சில ஸ்கூல்ஸு இப்போ சில ஹாட்ஸ்பாட்டு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அந்த ரயில்வே ஸ்டேஷனாண்ட பெண் பிள்ளைகள் நிறைய போக்குவரத்து உள்ள அந்த பகுதிகளில் கொஞ்சம் போலீஸ் பீட் போடணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நம்ம ஸ்கூல்ஸு அதை நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. அது சில நேரங்கள் நடந்துச்சு. அந்த வகையில் நம்ம அந்த காவல்துறைக்கு நம்ம நன்றி சொல்லணும். இன்னும் தொடர்ச்சியாக இந்த எக்ஸாம்ஸ் நேரங்கிறதுனால கொஞ்சம் கண்காணிச்சா. ஏன்னா நீஞ்சூரில் மட்டுமே எனக்கு ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸில் ரொம்ப முக்கியமான பகுதியில் இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று இது எவ்வளோ பெரிய முக்கியமான கூட்டம் இங்கே சில துறைகள்லேருந்து வரவே இல்லை. குறிப்பாக VHS வரல. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அந்த டீனேஜ் அந்த பேம்பர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா பேரூராட்சி சார்ந்த நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம்.